எல்லாரும் சொல்லுவாங்க, நம்ம சொந்த பந்தம், நம்ம முன்னாடி இருக்கிறவங்க, பக்கத்தில் பழகுறவங்க எல்லாரும் சொல்லுவாங்க, எல்லாம் தான் இருக்குது எல்லாம் தான் இருக்குது போதுமான அளவுக்கு எதுக்கு பேராசை, எதுக்கு பணம் அப்படின்னு. அன்றாட வாழ்க்கையில் மற்றவங்க சம்பாரிச்சதை எடுத்து தூக்கி போட்டு நம்ம ஒரு ஆளாக நின்று காட்டணும், நம்ம வாழ்ந்து காட்டணும், நம்ம சாதிச்சு காட்டணும்னு நினச்சி எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு நம்மளுக்குன்னு ஒரு லட்சியம், ஒரு கோலுன்னு போட்டுக்கிட்டு அதை எல்லோரும் அல்பமாக ஈஸியாக சொல்லிடுறாங்க. அது பேராசை, அல்பத்தனம் அப்படின்னு. நம்ம அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்க. சாதிக்கணும்னு நினச்சா சந்தோஷமாக இருக்கிற நேரத்தை நம்ம தியாகம் பண்ணிவிட்டு நம்மளுக்கான நேரத்தை நம்ம விரிவுபடுத்தி நம்ம கைகால் நம்ம ஜாயிண்ட்டு நல்லா ஒர்க் ஆகக்குள்ளே உழைப்பை முழுசாக போட்டால் நம்ம நம்மளோட ஜாயிண்ட்டு வீக்னஸ் ஆகக்குள்ளே நம்ம ஹாப்பியாக இருக்கலான்றது தான் என்னோடய இது. அதுக்கு முன்னாடி நம்ம எதனா சாதிக்கணும் இல்லையா? நம்ம எப்படி பார்க்கணுன்னா லைஃப்பை ஒரு பொதுவாக இது பொதுவான மக்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, அம்பானியோ இல்லை டாடா பிர்லாவோ எலான் மாஸ்கோ எல்லாருமே வயசில் உக்காந்துருக்க மாட்டாங்க. நீங்கள் சொல்லிக்கலாம், நீ சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் என்னத்த நீ தூக்கிட்டு போகிற, எதுக்குடா பணத்துக்காக ஓடுறேன்னு. சந்தோஷமாக இருக்கிற வயசு ஒரு 18 to 20 மட்டும்தான். ரொம்ப குறுகிய காலம்தான் நினைக்கிறேன். நம்ம கைகால் நல்லா இருக்கக்குள்ளே, நல்லா ஆக்டிவாக இருக்கக்குள்ளே நான்லாம் ரொம்ப வீணாக்கிட்டோணும் நேரத்தை அப்படின்னு நினச்சிட்டேன். இங்கே பணம் தான் முக்கியம், இங்கே பணம் தான் பேசும். ஏன்னா இன்றைக்கி போயிட்டு நான் ஒரு சின்ன வேலை செய்யக்குள்ளே ஒன்றே ஒன்று தெரிஞ்சிட்டுது, எந்த ஒரு சொந்த பந்தமும், எந்த ஒரு அக்கா தங்கச்சியும், எந்த ஒரு நம்மளை கட்டின மனைவி கூட தொட்டதுக்கெல்லாம் எல்லாமே காசு தான் அப்படின்னு இருக்கக்குள்ள இந்த மிகப்பெரிய ஒன்று இந்த பணம் தான். நான் ஏன் எந்த சொந்த பந்தத்தை வச்சு சொல்கிறேன்னா, இவங்களே அது ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்கன்னக்குள்ள அப்போ இந்த சமூகமும் இந்த உறவுகளும் எப்படி இருக்கும்? அதெல்லாம் ரொம்ப மிக பெருசு. அது நம்மளை ஈஸியாக வளர வச்சிடாது. அதனால் நம்மளால் முடிகிற அளவுக்கு சம்பாதிக்கணும். பணம் தான் பெரிய விஷயமே. நாளைக்கு எல்லாருமே நம்மளை மதியத்துனா நம்மக்கிட்ட இருக்க பணம் தானே தவிர வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் எல்லாம் சொல்லுவீங்க குணம்னு, குணத்தெல்லாம் வச்சு எல்லாத்திட்டையும் நான் நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, சந்தோஷமாக இருக்கியான்னு வாய் நிறையா கேட்டால் கூட எல்லாருமேயோட பார்வையும் உன்னால் என்ன பிரயோஜனம் அப்படின்ற ஒரு பார்வை மட்டும்தான். அந்த வெறும் வார்த்தையால் கிடைக்கிற நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, டீ குடிக்கிறியான்றதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அதனால் கொடுக்க தாங்க கிடைக்கும் எது ஒன்றுமே. இந்த பிரபஞ்சம் கற்றுக் கொடுக்கறது அதான். அதனால் நான் யாரையும் உங்கள்கிட்ட சொல்லலை, யாரையும் நான் நீங்கள் உழைக்காத இருக்கிறது தப்புன்னெலாம் நான் சொல்லலை. ஆனால் உழைக்கிறதோட பலன், நம்ம கையில் நம்ம பணம் சேர்த்து வைக்கிறதோட பலன் நம்ம பின்னாடி